கோவை சிங்காநல்லூர் அருகே உள்ள மதுக்கடைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வந்த போலீசாருடன் கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நம்முடைய கோவை செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கவியரசன், அங்கு என்ன நடந்தது? போராட்டக்காரர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் என்னென்ன? வேதவள்ளி கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட சிங்காநல்லூர் பகுதி, அதனுடைய அருகில ரேவதி மில்ஸ் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற இடத்துல இதே மாதம் 9ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதி புதிதாக ஒரு டாஸ்மாக் கடை ஒன்று திறந்திருக்காங்க. அந்த டாஸ்மாக் கடை திறந்திருக்கான சூழல் பாத்தீங்கன்னா அதனுடைய 2 புறமும் முழுக்க விவசாய பகுதிகளாக தான் இருக்கு. தினமும் தினக்கூலிக்கு போயிட்டு வர்றவங்க ரொம்ப அதிக பேர் இருக்காங்க. அதனை சுற்றி அதிகமான குடியிருப்புகளும் இருக்கு. பெண்கள், குழந்தைகள் அதிகமாக இந்த பகுதியில வசிச்சுட்டு இருக்காங்க. தினக்கூலிக்கு போயிட்டு வராங்க. இந்த டாஸ்மாக் கடை 9ஆம் தேதிக்கு பிறகு திறந்ததுக்கு அப்புறம் இந்த விவசாயிகளுக்கான தினக்கூலிக்கு போயிட்டு வர்றவங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாக சொல்றாங்க. அவங்க டெய்லியும் காலையிலயும் மாலையிலயும் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு இன்னலுக்கு ஆளாக்கப்படுவதாக அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எதிர்த்து இப்போ இந்த பகுதி மக்கள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்தவங்களும், அனைத்து விவசாய சங்கங்களை சேர்ந்தவங்களும், பொதுமக்களும் இணைஞ்சு இப்போ இந்த டாஸ்மாக் கடையை நீக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி இப்போ இந்த சாலை மறியல பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல சாலை மறியல் பண்ணாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க கிட்ட சிங்கநல்லூர் ஏசி சுந்தர்ராஜ் அவர்கள் அதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு. அந்த பேச்சுவார்த்தையின் போது இருவருக்கும் இடையே லேசான வாக்குவாதம் கூட ஏற்பட்டது. வேதவள்ளி, கவியரசன், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டன? போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதா? காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது போராட்டக்காரர்களுக்கு? தம்பித்தமிழன், அந்த மாநில தேசிய நெடுஞ்சாலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை அகற்றணும் அப்படிங்கிற உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் இந்த சிங்கநல்லூர் நெடுஞ்சாலையில் இருந்த டாஸ்மாக் ஆனது அகற்றப்பட்டது. அதற்கு பிறகாக இங்க ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு உள்ளே ஒரு கிராம சூழல் மாதிரி இருக்கு. இந்த பகுதியில அந்த புதிதாக டாஸ்மாக் கடை திறந்திருக்காங்க. இந்த பகுதியில டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது, குடியிருப்பு பகுதிகள் அதிகம் உள்ள ஏரியா. அதே மாதிரி இந்த டாஸ்மாக் கடை அமைந்துள்ள 1 கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்குள்ளேயே ஒரு தனியார் பள்ளி ஒன்று செயல்படுகிறது. இந்த தனியார் பள்ளியில அந்த குழந்தைகளை இயற்கை விடுவதற்கும், குழந்தைகள் நடந்து செல்வதற்கும் காலையில இந்த டாஸ்மாக் தாண்டி தான் போக வேண்டியது இருக்கு. அப்போ அந்த குழந்தைகள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாவதாக அவங்க சொல்றாங்க. அந்த குழந்தைகளை பிடிச்சு அவங்க அந்த குடிமகன்கள் மிகுந்த தொல்லை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த பகுதிவாசிகளினுடைய குற்றச்சாட்டு. உடனடியா இங்க இருக்கிற டாஸ்மாக் மதுக்கடையை காலி பண்ணணும், இனிமேல் இந்த சுற்று வட்டார பகுதியிலே புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாடு கவியரசன், பொதுமக்கள் மேற்கொண்ட இந்த போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? தகவல்கள் என்ன? இல்லை வேதவள்ளி, போக்குவரத்து பெரிய அளவில் ஒன்றும் பாதிக்கப்படவில்லை. ஒரு 10 நிமிடம் சாலை மறியலானது நடைபெற்றது. அதற்குள்ளாக இங்கே சிங்கநல்லூர் ஏசி சுந்தர்ராஜ் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை சாலை மறியலிருந்து விலக்கி பெரும் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் மட்டுமே நடைபெற்றது. இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக அவர்கள் முழக்க ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். கவியரசன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.